திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அதை இடிப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் ஒருவரும் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் ஒருவரும் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. இல்லை 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 ஆமென் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. நாசின் சுவாசத்தம் செங்கடலை அவர் ரெண்டாய் பிளந்தவராம், பார்வோன் சேனை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். நாசின் சுவாசத்தம் செங்கடலை அவர் ரெண்டாய் பிளந்தவராம், பார்வோன் சேனை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். மரண இருள் சூழ்ந்திடும் வேளை பஸ்கா ஆட்டுக்குட்டி, மரண இருள் சூழ்ந்திடும் வேளை பஸ்கா ஆட்டுக்குட்டி. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. இல்லை 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 என் வாசலை அடைப்ப விசுவாசத்தோடு பாடலாமா? ஹல்லேலூயா. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்போர் பூமியில் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம், துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், கொடியை ஏற்றிடுவோம். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. இல்லை 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 ஆமென் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கிறோம் சிஸ்டர். ஆனாலும் பிரச்சனைகள் சில இருக்குன்னு சொல்கிறீங்க. சில பேர் இல்லை மனசுக்குள்ளே சந்தோஷம் இல்லை, ஆனால் வெளியே சந்தோஷமாக இருக்கிறது மாதிரி சில பேர் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எல்லா சஞ்சலத்தையும் எடுத்து போட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற தீங்குகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா.
எப்போவுமே நம்மளை போராட்டத்தில் வைக்க மாட்டார். எப்போவுமே நம்மளை பிரச்சனையில் மூழ்கி போக விட மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ளவர். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்காக உங்களை ஆறுதல் படுத்தும்படியாக ஒரு செய்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தொடர்ந்து என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருந்த ஒரு செய்தி இது. பல நாட்களாகவே ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருந்த அந்த செய்தியை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியாது இங்கே வந்திருக்கிற நீங்கள்லாம் எந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்க, எப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் நம்மை படைத்த தேவனுக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. அவர் நம்மை அறிந்திருக்கிறார், நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய கவலைகளை அறிந்திருக்கிறார். உலக மனுஷங்களாம் அறியாவிட்டாலும் நம்முடைய தேவன் நம்மை அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? மனக்லேசம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. என்னது? மனக்லேசம் உள்ளவர்கள். இன்றைக்கு உண்மையிலே மனக்லேசமாக எத்தனை பேர் வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் இதை தான் பேச சொன்னார். இன்றைக்கு வேதத்தில் நம்ம திருப்பி பார்ப்போமானால் அநேக மனக்லேசத்தோடு மனக்லேசம்னா என்னது? மனவேதனை. மனசுக்குள்ள வேதனை, நிறைய வேதனை இருக்குது. ஆனால் வெளியே சொல்லாமல் அப்படியே என் நாட்களை ஓட்டி கொண்டு இருக்கிறேன் பலர் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு தான் இன்றைக்கு இந்த செய்தியை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. வேதத்தை நாம் திருப்போமானால் ஏராளமான பேர் மனவேதனையில் இருந்திருக்கிறாங்க, மனசில் கவலையோடு இருந்திருக்கிறாங்க, மனக்லேசத்தோடு இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நான் ரெண்டு பெண்களுடைய வாழ்க்கையில் இருந்த காரியங்களை குறித்து பேசி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை மாத்திரம்தான் உங்களுக்கு செய்தியை கொடுக்க போகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 15வது வசனம். அதற்கு அன்னாள் பிரத்யுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாயிலும் மதுவாயிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அதற்கு அன்னாள் பிரத்யுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அன்னாளை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்த அன்னாளுடைய சரித்திரம் நமக்கு நன்றாக தெரியும். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, அவள் எப்படிப்பட்ட ஸ்திரீயா? மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. இன்றைக்கி நிறைய நேரங்களில் நிறைய பேர் வாழ்க்கையில் மனக்லேசம், மனசுக்குள்ள வேதனை, மனசுக்குள்ள துக்கம், அதை கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் என்ன செய்துட்டு இருக்காங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த அன்னாளுக்கு எதனால இந்த மனக்லேசம் வந்தது? இந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லை, பிள்ளை இல்லாதது கூட மனக்லேசம் இல்லை, பிள்ளை இல்லாதது கூட மனக்லேசம் கிடையாது. அதை கேட்கும்போது மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தை, அந்த பெனினாள் இவளை திட்டின திட்டு, பெனினாள் இவளை பேசின வார்த்தைகள், இதுதான் இவளுக்கு என்னதை கொண்டு வந்தது? அதிகமான மனக்லேசத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு இருக்கிற பிரச்சனை கூட சில நேரம் பெருசாக தெரியாது, பிரச்சனையை கூட நம்ம சமாளிச்சிருவோம். எந்த பிரச்சனைனாலும் சில நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிருவோம்? சமாளித்து போய்விடுவோம். ஆனால் அந்த பிரச்சனையை குறித்து நாம் கேள்விப்படும்போது, மற்றவர்கள் நம்மை குத்தலாக பேசும்போது, நமக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகளை நாம் கேட்கும்போது தான் நம்முடைய இருதயம் எப்படி மாறுகிறது? மனக்லேசத்தால் நிறையப்படுகிறது. ஹல்லேலூயா. இவளுக்குள்ள, அந்த அன்னாளுக்குள்ள மனக்லேசம் அதிகமாக மாறிவிட்டது. ஒரு வசனம் வாசிங்க, 5வது வசனம் வாசிங்க. சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கணவன், அன்னாளுடைய கணவன் பார்த்தீங்கன்னா எல்கானா, இவனுக்கு எத்தனை மனைவிகள்? 2 மனைவிகள், அன்னாள் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் எத்தனை இருந்தாங்க? நிறைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க, பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனால் அந்த அன்னாளுக்கு என்ன இல்லை? பிள்ளைகள் இல்லை. பிள்ளைகள் இல்லாதபடியினால இந்த அன்னாளுடைய இருதயத்தில் வேதனை இருந்திருக்கலாம். ஆனால் அவள் பெருசாக அதை நினச்சிருக்காம தான் இருந்திருப்பா. ஏன்னா அவளுடைய கணவன் அவளை அதிகமாய் நேசித்தான். அந்த ஒவ்வொரு வருடமும் சீலோவுக்கு விருந்துக்கு அந்த பலி செலுத்துவதற்கு போகும்போது அங்கே எங்கே வச்சு இந்த பெனினாள் நிந்திக்கிறான்? சர்ச்சில், ஆலயத்தில் வைத்து பலி செலுத்த போகும்போது, மற்ற நேரம்லாம் கூட சகித்து கொள்ளலாம், மற்ற ஒரு பப்ளிக்கான இடத்துல வைத்து அவள், அந்த பெனினாள் ஒவ்வொரு வருஷமும் இவ என்ன செய்வாளாம்? பயங்கரமாக இந்த அன்னாளை திட்டுவான்.
பயங்கரமாக வேதனைப்படுத்துவான். ஆனால் அந்த கணவன் என்ன செய்வார், இந்த பெண்ணினாளுக்கும் பிள்ளைகளுக்கும் சாப்பாடு கொடுப்பார். வேறு பலி செலுத்தும் போது சாப்பாடு பங்கிட்டு கொடுப்பார். அந்த அன்னாளுக்கு எத்தனை மடங்கு கொடுப்பார்? 2 மடங்கு அதிகமாக கொடுத்து விடுவார். ஹல்லேலூயா. அப்பா 2 மடங்கு அதிகமாக நேசித்தா அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு எத்தனை குமாரரை பார்க்கிலும் அதிகம். அதனாலே நீ ஏன் அந்த வசனத்தை வாசிங்க. பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? ஏன் அழுகிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? ஹல்லேலூயா. அந்த புருஷன் சொல்றாரு, நான் 10 குமாரரை பார்க்கல, நான் உனக்கு அதிகமாக நான் நேசிக்கிறேன், நீ அதுக்காக ஏன் அழுதுட்டு இருக்கிற, சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று இந்த புருஷன் கேட்குறார். இப்படி நம்ம புருஷன்மார் சொன்னால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல, நம்ம குளிர்ந்து போயிடுவோம். ஆனால் அந்த அன்னாளுக்கு அந்த வார்த்தைகள் கூட குளிமையாக மாறவில்லை. ஹல்லேலூயா. யாருடைய வார்த்தைகள் தான் அதிகமாக இவளை வேதனைப்படுத்தினது? பெனினாளுடைய வார்த்தைகள் இவளை வேதனைப்படுத்தி இவளை மிகவும் எப்படி மாற்றிவிட்டது? மனக்லேசமுள்ள ஸ்திரீயாக மாற்றிவிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தினால உங்கள் இருதயம் மனக்லேசத்தில் இருக்குதா? மற்றவங்க கூட உங்களை ஆறுதல் படுத்தலாம், உங்களை தேற்றலாம், உங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லலாம். ஆனால் அந்த வார்த்தைகளெல்லாம் உங்களுக்கு ஏதோ வெற்று வார்த்தைகள் போல தோணலாம். ஆனால் அந்த அன்னாளுடைய இருதய மன கிளேசத்தால் நிரம்பி இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் தெளிவாக என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருந்தார். அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மன கிளேசங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாய், ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாய் இருதயத்தில் மனதுக்குள்ள பயங்கரமான வேதனையோடு என்னுடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்று ஆண்டவர் அதிகமாக என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருந்தார். அதனால தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை அப்படி யாருடைய வாழ்க்கையில் மன கிளேசங்கள் இருக்குமானால் இந்த அன்னாள் என்ன செய்தாள்? அவளுடைய புருஷன் ஆறுதல் படுத்தின அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அவள் அமைதியாக இருக்கல. அவள் என்ன செய்தா? உடனே புறப்பட்டு ஆலயத்துக்குள்ள கடந்து சென்றாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள கடந்து சென்று என்ன செய்தா? ஜெபம் பண்ண ஆரம்பித்தாள். அவள் அன்னாள் பண்ண ஜெபத்தை ஒரு நேரம் வாசித்திரலாமா? அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலைமேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஆமேன். அவன் தலையில் சவரன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். அன்னாளுடைய இருதயம் வேதனைப்பட்டு நொறுக்கப்பட்டு சிறுமைப்பட்ட நேரத்தில் இவ எங்க போறா? ஆலயத்தில் ஓடி போகிறா. ஹல்லேலூயா. மனம் கசந்த வாழ்க்கை வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் இருதயம் கிளேசத்தினால் நிரப்பப்படும் போது, நாம் ஆலயத்தில் ஓடி போய் நம்முடைய விண்ணப்பங்களை தெரிவிக்கும் போது நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பத்தை கவனித்து கேட்கிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். அவர் அண்ணாள் எப்படி ஜோமன்னா, அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே ஜோம் பண்ணுங்க, நீங்களும் ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய சிறுமையை நீங்க கண்ணோக்கி பார்த்து, அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கும்? அது அடியாளின் அடியாளை மறவாமல் நினைத்தருளி, அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால். என் சிறுமையை கண்ணோக்கி பாருங்க, என்னை மறவாமல் நினைத்தருளுங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணுவீங்களா? நீங்களும் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. இன்றைக்கு உலக மனுஷர்கள் எல்லாம் உங்களை தேற்றலாம். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை பிரச்சனையில் நீங்கள் நொறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து என்னை
மறவாமல் நினைத்தருளுங்க. ஹல்லேலூயா. அழகா பாடல் இருக்கிறது, மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் என்று பாடியிருக்கிறாங்கல்ல. நம்மை மனதார நினைக்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தெய்வத்திடத்தில் நம்முடைய மன கிளேசங்களை என்ன செய்வோம், போய் ஊற்றி விடலாம். அவர் தான் சொல்கிறா, நான் அந்த வசனம் அப்படி இல்லை, ஆண்டவனே நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாயும் மதுவாயிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை பேர் இங்கே ஊற்றி இருக்கிறீங்களா? நிச்சயமாக உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்கள் கண்ணீரை அவர் துடைக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பிரச்சனையானாலும் நம்முடைய ஆண்டவர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார், பதில் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து நம்மை உயர்த்துகிற தெய்வம். ஹல்லேலூயா. இவ இப்படி ஜெபம் பண்ணி அந்த ஆசாரியன் கேட்கிறாரு, நீ குடிச்சிருக்கிறியா? அந்த அளவுக்கு அவ என்ன செய்கிறான், ஆலயத்தில் இருந்து புலம்பி, ஆனால் சத்தம் வெளியே வரல, இருதயத்துக்குள்ள ஜெபிக்கிற உதடு மட்டும் அசைந்து கொண்டிருந்தது. அவ்வளவு மன கிளேசத்தையும் அப்படி ஆண்டோடைய சமூகத்தில் என்ன செய்தா, ஊற்றி விட்டாள். ஹல்லேலூயா. உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு என்ற ஒரு வசனம் இருக்குது இல்லை? இருதய உடைக்கப்படும் போது, நம்முடைய மன கிளேசத்தை ஆண்டோடைய சமூகத்தில் ஊற்றும் போது, தண்ணீரை போல ஊற்றும் போது, அந்த சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய மன கிளேசத்தை ஆண்டவர் மாற்றி மகிழ்ச்சியாய் மாற்றப் போகிறார். நன்னாளுடைய சத்தத்துக்கு ஆண்டவர் செவி கொடுத்தார். பெண்ணினாள் படுத்தின பாட்டுக்கெல்லாம் முடிவு வந்தது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் எத்தனை குழந்தைய கொடுத்தாரு? 6 பிள்ளைங்களை இந்த சாமுவேலை முதல்ல கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 5 பிள்ளைகளை கொடுத்தார். ஹல்லேலூயா. எவ்வளோ வல்லமையுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அந்த ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய மன பாரங்களை சஞ்சலங்களை ஊற்றி விடலாம். அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. மனுஷன்ட்டு சொன்னீங்கன்னா, மனுஷன்லாம் உங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தாலும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனாலுடைய கணவன் செய்தது போல ரெட்டிப்பான சாப்பாடு தான் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். ஆனால் குழந்தையை கொடுப்பது யார்? ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். அவர் தான் அற்புதத்தை செய்ய முடியும். அப்போ இந்த ஆண்டவர் அற்புதத்தை செய்து அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த அன்னாள் அடுத்து ஜெபம் பண்ணுறா. சாமுவேல் ஆண்டவர் கொடுத்து விட்டார். 2வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். எப்படி சந்தோஷமா ஆண்டவர் அந்த சாமுவேலை கொடுத்து விட்டார். கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த அவ பொருத்தனை பண்ணினாள். அவள் ஜெபம் பண்ணினது மாத்திரமல்ல, ஒரு பொருத்தனையும் பண்ணினாள். நம்முடைய சிறுமையின் நேரங்களில், நம்முடைய பிரச்சனைகளின் நேரங்களில், போராட்டங்களின் நேரங்களில் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து நாம் என்ன செய்ய வேண்டும், சில காரியங்களுக்கு சில பொருத்தனைகளை ஆண்டவரோடு கூட பண்ணி பாருங்க, செய்து பாருங்க. ஆண்டவர் அந்த பொருத்தனையை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவக்கு சொன்னா, நான் என் பிள்ளை என்ன செய்ய போறேன், நீர் ஒரு குமாரனை கொடுத்தால் அவனை உமக்கே நான் கொடுக்க போறேன், உம்முடைய ஆலயத்தில் நான் கொண்டு விடுவேன்னு சொன்ன அதே போல அந்த சாமுவேலை ஆண்டவர் கொடுத்தார். அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்த உடனே அந்த குழந்தையை கொண்டு அந்த ஆலயத்தில் கொண்டு விட்டு அந்த அன்னாள் ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் தான் என்ன சொல்லுகிறா, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி ஒரு நாள் சொல்ல போறீங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இப்படி யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, மன கிளேசத்தை யாரெல்லாம் ஆண்டவர் பாதத்தில் ஊற்றுகிறீங்களோ, நீங்களும் ஒரு நாள் இந்த அன்னாளை போல என்ன செய்ய போறீங்க, சொல்ல போறீங்க, என் கொம்பு கர்த்தரால் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவரே நம்முடைய தலையை உயர்த்துகிறவர், அவரே நம்முடைய கொம்பை உயர பண்ணுகிறவர். அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்து கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை இல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை. இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகளை யதார்த்தம் அல்லவோ. அவர் கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. பலவான்களின் வில் முறிந்தது,
தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். பசியாயிருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியாயிருந்தவள் 7 பெற்றாள். அநேக பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சயம் பட்டாள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவர்கள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஹல்லேலூயா. ஒரு நாள் மனக்லேசமுள்ள ஸ்திரீயாக ஆலயத்தில் போய் உட்காந்து அழுதாள். ஹல்லேலூயா. அவள் சொன்னா, என் சிறுமையை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரேன்னு சொன்னா. ஆனால் இன்னொரு நாள் வந்தது. அந்த நாள் திரும்ப வந்து எப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறா, எளியவர்களை உயர்த்துகிற சிறுமை, பூமியில் புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறவர், பிரபுக்களோடு அவர்களை உட்கார பண்ணுகிறவர், மலடியை பிள்ளைத்தாட்சி ஆக்குகிறவர், எப்படியெல்லாம் ஆண்டவரை புகழ முடியுமோ அவ்வளவாய் புகழ்ந்து ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு நாள் வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் புலம்பலை ஆனந்த களிப்பாக ஆண்டவர் மாற பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்ம என்னென்ன காரியத்துக்கு புலம்புறோமோ, ஆண்டவர் சமூகத்தில் வந்து எந்தெந்த காரியத்திற்காக நாம் அழுகிறோமோ, ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கிறோமோ, அதற்கு ஆண்டவரிடத்திலிருந்து பதில் வரும்போது நாம் கம்பீர சத்தமாய் ஹல்லேலூயா, நாம் மகிழ்ச்சியாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை தான் ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லி கொண்டிருக்கிறார். நம்ம எந்த காரியத்துக்காக அழுதோமோ, எந்த காரியத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டோமோ, அந்த காரியத்தில் நம்மை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவர், நாம் பூரித்து மகிழும்படி செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ஆண்டவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர்! நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர்! ஆண்டவருடைய வல்லமைக்கு ஈடாய் ஒரு வல்லமே இல்லை. அதனால் கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஐயோ, எனக்கு இந்த காரியம் நடந்துட்டே, எனக்கு இந்த வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வந்து விட்டதே, நான் இந்த பிரச்சனையில் இப்படி எத்தனை நாள் இப்படியே நிந்திக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன், எத்தனை நாள் இப்படியே நான் போராடி கொண்டிருக்கிறேன்னு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விட்டீங்களா, ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சி அடைய பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய கண்ணீரை ஊற்ற வேண்டும்? நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் தான் நம்முடைய காரியத்தை செய்து முடிக்க முடியும். நமக்கு வெற்றியை கொடுக்க அவரால் மட்டும்தான் முடியும். அவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு முறை பாலியங்கி சர்ச்சில் அவர் இரவு நேரத்தில் ஒரு ஃபோன் கால் அவருக்கு வந்தது. அந்த ஃபோன் கால் வந்தபோது அவர் எடுத்து கேட்டபோது அந்த ஃபோன் பண்ணவங்க சொன்னார், ஐயா, நானும் என்னுடைய மனைவியும் பிரியறதுக்காக நீங்கள் வந்து ஜெபம் பண்ணி எங்களை பிரிச்சுருங்க. நீங்கள் தான் எங்கள் திருமணத்தை நடத்தி வச்சிங்க. அதே போல் நீங்கள் உங்கள் கையாலே எங்களை என்ன செஞ்சுருங்க, பிரித்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் எத்தனை வருடங்களாக வாழ்ந்தாச்சு, இனி எங்களால் சேர்ந்து வாழ முடியாது, பயங்கரமான பிரச்சனை எங்கள் 2 பேருக்கு இடையில், நாங்கள் சேர்ந்து வாழ முடியாத அளவுக்கு போராட்டம் எங்கள் வாழ்க்கையில், இனி நாங்கள் சேர்ந்து வாழ முடியாது, அதனால் தயவு செய்து இப்போ அவர் சொன்னார், ராத்திரி ஆயிடுச்சு, இப்போ கட்டாயம் வரணுமா? இல்லை, இப்போ நீங்கள் கட்டாயம் வந்து தான் ஆகணும். நாங்கள் எல்லாம் மற்ற சொத்து எல்லாவற்றையுமே பிரித்தாச்சு, எல்லாமே செட்டில் பண்ணியாச்சு, இனி நீங்கள் வந்து ஜெபம் பண்ணி பிரித்து விட்றது தான் வேலை அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த ராத்திரி நேரத்தில் இப்போ இந்த ராத்திரியில் வேறு போகணுமா? ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் பிரிச்சுட்டு கடைசியில் நான் ஜெபம் பண்ணி பிரிக்கணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சாராம், ஆண்டவர் சமூகத்தில் போய் அவர் அறையில் போய் ஜெபம் பண்ணார். ஆண்டவர், நான் என்ன சொல்லணும், இந்த பிள்ளைங்கிட்ட போய் என்ன சொல்லணும், நான் என்ன ஜெபம் பண்ணணும், எதுக்காக என்ன அனுப்புறீங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டார். அப்போ நீ போ, பிசாசை கட்டி ஜெபம் பண்ண, பிசாசை துரத்திட்டு போ அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். அப்போ இவர் என்ன செஞ்சாராம், இயேசுவின் நாமத்தினால அந்த பிரிவினை பிரிக்க நினைக்கிற பிசாசே உன்னை நான் துரத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த வீட்டுக்கு கடந்து சென்றாராம். ராத்திரி நேரம் போகும்போது 2 பேரும் 2 அறையிலேருந்து வராங்க. 2 பேரும் கோபத்தோடு, கணவன் வந்து மனைவியை எல்லா குறையும் சொல்லிட்டு இருக்கிறாரு, மனைவி வந்து கணவன் எல்லா குறையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவர் பார்த்தார், இவர் 2 பேர் கையையும் 2 கையில் பிடிச்சிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஜெபம் பண்ணி
பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. அந்த குடும்பத்தை நினைக்கிற பிசாசே நீ இந்த குடும்பத்தை விட்டு ஓடு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அப்படி ஜெபித்த போது 2 பேருடைய இருதயமும் விடுதலையானது. ஹல்லேலூயா. 2 பேருக்குள்ளேயும் சந்தோஷம் வந்தது. 2 பேருக்குள்ளே அந்த நிமிஷத்திலேயே ஒரு மனம் வந்தது. எல்லாத்தையும் பிரிச்சிடணும்னு செட்டில் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ஊழியக்காரன் போய் ஜெபித்த போது ஆண்டவர் அந்த குடும்பத்தை மறுபடியுமாய் ஒன்றாக இணைத்து சந்தோஷமாய் வாழும்படி உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது பிசாசின் கிரிகள் அழிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய சத்தத்துக்கு பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, அதனால் சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனைகள் வரும்போது என்ன செய்யுங்க, ஆண்டவர் சமூகத்தில் போங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து ஜெபிங்க. ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போகிறார், பதில் கொடுக்க போகிறார். இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகள், அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் நிரம்பின வாழ்க்கையாக இருக்கிறது. இயேசு அப்படி தான் ஏசப்பா போயிட்டு இருக்கும்போது என்ன செய்வாங்க, ஏசப்பா ஏதோ ஒரு ஆளை ஒருத்தருக்கு ஜெபம் பண்ண போயிட்டுருப்பார். போகிற வழியில் என்ன செய்வாங்க, இன்னொருத்தர் வந்துடுவாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து, ஏன் வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனைகள் நிறைந்த உலகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றன் பின் ஒன்றாக பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிறைந்து காணப்படுகிறது. ஆனால் அதன் மத்தியில் நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய மன கிளேசத்தை மாற்றுகிற தெய்வம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு இருக்கிறார். அதனால நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் ஆலயத்தில் என்ன செஞ்சிருவோம், ஊற்றி விடுவோம். ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி விடுவோம். ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றும் போது அவர் நமக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அடுத்தபடியாக இன்னொரு ஒருத்தருடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 4:27. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கி. அப்போது பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யார் இந்த எலிஷாவுடைய காலை பிடித்து கொண்டது? சூனேமியா ஸ்திரீ. இந்த சூனேமியாவில் உள்ள ஒரு பெண், இவளுடைய பேர் எழுதப்படலை, சூனேமியா ஸ்திரீன்னு தான் எழுதப்பட்டிருக்கிறது. கனம் பொருந்திய ஸ்திரீ என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வாசிக்கலாம். அதே அதிகாரம் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். இந்த எலிஷா அந்த சூனேம் ஊருக்கு போயிருக்கும் போதெல்லாம் அங்க உள்ள அந்த சூனேம் ஊருக்கு போகும்போது, எலிசா தீர்க்கதரிசி போகும்போது அங்க உள்ள ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீனா ரொம்ப நல்ல ரிச்சான ஒரு லேடி, நல்ல பணக்கார பெண். அவளுக்கு எல்லா வசதியும் இருந்தது, நல்ல வசதியான குடும்பத்து பெண். அவள் என்ன செய்தா, அந்த எலிஷாவை ஒவ்வொரு தடவை அந்த இடத்துக்கு வரும்போது அவளை போஜனம் பண்ண கூப்பிட்டு அவருக்கு எலிசா தீர்க்கதரிசிக்கு சாப்பாடு கொடுப்பா. சாப்பாடு கொடுத்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அடுத்த வாசிங்க. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். இந்த சூனேமியாளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால், எலிஷா தீர்க்கதரிசி இந்த சூனேம் ஊருக்கு போகும்போது இவருக்கு சாப்பாடு கொடுப்பா, இவர் வீட்டில் தங்குவார்.
அப்போ தங்கும்போது இந்த சூனேமியாள் என்ன சொல்லுகிறா, அவள் கணவனை பார்த்து சொல்கிறா, நம்ம மெத்தையில் மாடியில் அந்த காலத்திலே மாடி வீடு இருந்திருக்கிறது, அங்கே ஒரு மேஜை போட்டு ஒரு குத்து விளக்கு வச்சு அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் வைத்து அவர் வந்து சுகமாக தங்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ சொல்லும்போது அதே போல் இவருக்கு இந்த எலிஷா தீர்க்கதரிசிக்கான எல்லா ஆயத்தங்களும் அந்த மாடியில் செய்து கொடுக்கப்பட்டாயிற்று. இவர் வந்து தங்கிட்டு போகிறாரு. ஆனால் அந்த சூனேமியாளுக்கு ஒரு குறை இருந்தது. என்ன குறை இருந்தது? குழந்தை இல்லை. ஆனால் இவ என்ன சொல்கிறா, எலிஷா தீர்க்கதரிசி கேட்குறாரு, அந்த நாட்களில் தீர்க்கதரிசிகள் ராஜாக்களோடு ஐக்கியமாக இருந்தாங்க. ராஜாக்கள் வந்து அந்த நாட்களில் இருக்கிற ராஜாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதா இப்போது இருக்கிற மந்திரவாதிகளை கேட்குறாங்கல்ல, நம்ம மாளிகை செய்கிறவர்கள் எல்லாம். அதே போல் அந்த நாட்களில் தீர்க்கதரிசியை தேடி தான் இந்த ஜனங்கள் எல்லாம் போவாங்க, ராஜாக்கள் கூட போவாங்க. அப்போ ராஜாக்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகளுக்கு பழக்கமானவர்களாக இருந்தாங்க. அதனால தான் அந்த எலிஷா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இந்த கேஎஸ்சி அவருடைய வேலைக்காரன்ட்ட சொல்கிறாரு, அந்த சூனேமியாள்கிட்ட கேளு, உனக்கு நான் எதாயிலும் செய்யணுமா, உனக்கு எதாயிலும் குறை இருக்கிறதா, ராஜா கிட்ட நான் பேசணுமா, இல்லை அவருடைய சேவகண்டத்தில் பேசணுமா, எதாயிலும் உனக்கு குறை இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அந்த சூனேமியாள் என்ன சொல்லுகிறாள், நான் என் ஜனத்தின் நடுவே சுகமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவளுக்கு குறை இருந்துதான், குழந்தை இல்லை என்ற குறை இருந்தது. ஆனால் அந்த தீர்க்கதரிசிட்ட கூட என்ன செய்யலை, சொல்லலை. ஹல்லேலூயா. அவள் சந்தோஷமாக இருக்கிறா, அந்த நேரத்திலே அவள் சந்தோஷமாக இருக்கிறா. இவளுக்கு அந்த குழந்தை இல்லாதது பெருசாக அவள் நினைக்காதபடி இருந்தாள். ஹல்லேலூயா. சந்தோஷமாக தான் வாழ்ந்து நான் குறையில்லாமல் இருக்கிறேன்னு சொல்கிறா. ஆனால் அந்த அடுத்த வசனம் வாசிங்க. அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசி அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். கேயாசி அப்புறம் அவ ஒன்றும் சொல்லலை. ஆனால் அந்த கேயாசியை கேட்குறாரு எலிஷா. இந்த கேஎஸ்சி தான் அந்த நாட்களில் தீர்க்கதரிசிகள் நேராக ஜனங்களோடு கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த கேஎஸ்சி மூலமாக தான் பேசுகிறாரு. கேஎஸ்சி தான் போய் பார்த்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வந்து சொல்கிறாரு, அவளுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை, அவளுடைய புருஷனும் பெரிய வயதுள்ளவன்னா ரொம்ப வயசாயிடுச்சு, அவள் புருஷனுக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறான். இப்போ ரொம்ப வயசாகி போச்சு அவள் புருஷனுக்கும், அவளுக்கு குழந்தையும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம், இனி குழந்தை பிறக்க சான்ஸே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நிலைமையில் இவன் என்ன நினச்சிருப்பா சூனேமியாள், எனக்கு இனி குழந்தையே பிறக்காது, அவ்வளோதான், நம்ம சந்தோஷமாக இதிலே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சா. ஆனால் ஆண்டவர் அந்த சூனேமியாள் மேல் கருத்தனை உள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசியை உபசரித்த, தீர்க்கதரிசிக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி கொடுத்த அந்த சூனேமியாள் மேல் ஆண்டவருடைய கண்கள் வைக்கப்பட்டிருந்தபடினால ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த எலிஷா தீர்க்கதரிசியின் மூலமாக அவளை விசாரிக்க பண்ணி அவளுடைய குறைகளை கேட்டு, அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றார். ஹல்லேலூயா. இந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, நீ ஒரு உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். உடனே அவ என்ன சொல்கிறா, இப்படியெல்லாம் அபத்தம் சொல்லாதீங்க, பொய்யெல்லாம் சொல்லாதீங்கன்ட்டு அப்படின்னு சொல்கிறா. இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, இதெல்லாம் என்னால் என் வாழ்க்கையில் நடக்க முடியாது, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் தோற்று போனேன், இதெல்லாம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, இதிலே நான் வாழ்ந்துட்டு போகிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு உற்பத்தி திட்ட காலத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். ஹல்லேலூயா. ஒரு உற்பத்தி திட்ட காலத்தில் உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய காரியத்தை ஆண்டவர் நடக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்று அவளாலே நம்ப முடியல. ஆனா அவ நம்பாட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர் அவளுக்கு அற்புதம் செய்யணும்னு நினைச்சிட்டாரு. ஹல்லேலூயா. அவளுக்கு அற்புதத்தை செய்து அவளை மேன்மைப்படுத்த வேண்டும். வேதத்தில் அவளுடைய சரித்திரம் எழுதப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் ஆண்டவர் அந்த நாட்களை அவ்வளவு நாளும் நீட்டித்து வைத்திருந்தார் போல இருக்கிறது. அவ்வளவு நாட்கள் கழித்து அந்த குமாரனை கொடுத்தார். ஹல்லேலூயா.
ஹalleluya. அதன் பின்பு அதே போல ஒரு குமாரன் பிறந்தான். அடுத்து வாசிங்க. அந்த பிள்ளை வளர்ந்தான். அந்த பிள்ளை வளர்ந்தாள். ஒரு நாள் அவள் அறுப்பறுக்கிறவரிடத்தில் இருந்த தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும் பொழுது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரரிடத்தில், இவனை இவன் தாயினிடத்தில் எடுத்துக்கொண்டு போய்விடுங்கள் என்றான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியிலே இருந்து செத்து போனான். அப்பொழுது அவள் ஏறி போய் அவன் தேவனுடைய மனுஷன் கட்டில் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படி வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னாள். பாருங்க, ஆண்டவர் குழந்தையை கொடுத்துட்டாரு. ஆனால் அற்புதத்தை செய்துட்டாரு. அந்த குழந்தை அழகாக வளர்ந்து வந்துச்சு. ஆபிரகாமுக்கும் கொடுத்தாரு, 100 வயசில் கொடுத்தாரு. கொடுத்த ஆசீர்வாதத்தை திரும்பவும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணார் ஆண்டவர். ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சோதிப்பதற்கு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். நம்ம ஜெபித்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுத்திருப்பார், சில காரியங்கள் கொடுத்திருப்பார், சில நன்மைகளை கொடுத்திருப்பார். அந்த காரியங்கள் நம்மை விட்டு எடுபடுகிற சூழ்நிலை போல இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தடைப்படுகிறது போல இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கிறோன்றதை பார்க்கறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், சில நேரங்களில் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். இந்த பிறந்த குழந்தை அழகாக வளர்ந்து வந்துச்சு. எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ சந்தோஷமாக வளர்த்துருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை இவன் மடியிலேருந்தே திடீரென்று ஒரு தலைவலி தான், வேற ஒன்றும் இல்லை, ஒரு தலைவலி வந்தது. அந்த குழந்தை செத்து போச்சு. அந்த அவன் மடியிலிருந்தே செத்து போச்சு. செத்து போன உடனே இவன் என்ன செய்தா, வாழ்க்கையில் தோல்விகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன செய்யணுன்றதுக்காக தான் ஆண்டவர் அந்த சரித்திரங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். தோல்வி வந்தது, மறுபடியும் தோல்வி, குழந்தையே செத்து போச்சு. இப்ப என்ன பண்றது தெரியல. அடுத்து வாசிங்க. அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவள் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படி வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்திற்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரரை நோக்கி, இதை ஓட்டிக்கொண்டு போ, நான் உனக்கு சொல்ல சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனாள். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சுனேமியாள் என்ன செய்தாள், செத்து போன தன்னுடைய மகனை கொண்டு எங்க கொண்டு போட்டான், தேவனுடைய மனுஷன் படுக்கிற கட்டில் கொண்டு போட்டான். எலிஷாவுக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த அறையில் இருந்த அந்த கட்டில் கொண்டு அந்த செத்த குழந்தையை படுக்க வைத்துவிட்டு அந்த அறையை பூட்டிவிட்டு தன்னுடைய கணவனிடத்தில் கூட விஷயத்தை சொல்லாதபடி, எனக்கு ஒரு கழுதையும் ஒரு வேலைக்காரனையும் மாத்திரம் அனுப்புங்க, நான் தேவனுடைய மனுஷனை போய் பார்க்கணுன்னு தான் சொன்னான், குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லலை. ஆனால் அதை வைத்துவிட்டு தைரியமாக எங்கே போகிறான், இந்த தேவனுடைய மனுஷனை சந்திப்பதற்காக கர்மேல் பர்வதத்தை நோக்கி போகிறாள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், உலக மனுஷர்களையா இல்லை உலக காரியங்களையா, நம்முடைய பிரச்சனைக்கு சால்வ் பண்ணப்படுவதற்கு ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா, இல்லை தேவனுடைய பர்வதத்தை நோக்கி நம்ம ஓடுகிறோமா? நம்முடைய பிரச்சனைகளை தேவனுடைய பர்வதத்தில் நாம் வைக்க நாம் ஓடுகிறவளாய் நாம் மாற வேண்டும். அதற்காகத்தான் இந்த சூனேமியாளுடைய சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் செத்த குழந்தை, யோசிச்சு பாருங்க, நம்ம பிள்ளை செத்து போச்சுன்னா அந்த குழந்தைய அறையில் வச்சு பூட்டிட்டு ஆலயத்துக்கு ஓடுவோமா, இல்லை ஜெபம் பண்ணுறதுக்கு போவோமா? நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் அந்த சூனேமியாள் செய்தாள். அந்த அவ்வளவு வேதனையின் மத்தியிலும் அவ்வளவு கண்ணீரின் மத்தியிலும் அந்த குழந்தைய அங்கே போட்டு பூட்டிவிட்டு தேவனுடைய பர்வதத்துக்கு நேராய் போகிறாள். அது வாசிங்க. தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வரக்கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சூனேமியாள் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாயிருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாயிருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகந்தான் என்று சொல்லி பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான்.
தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாயிருக்கிறது. அவள் ஆத்துமா துக்கமாயிருக்கிறது. கர்த்தர் அதை எனக்கு அறியாமல் மறைத்து வைத்தார் என்றார். இவன் நேரா போய் யாருடைய காலை பிடித்து கொண்டாள்? எலிசாவுடைய காலை பிடித்து கொண்டாள். தீர்க்கதரிசியுடைய காலையெல்லாம் பிடிக்க முடியாது, யாருமே பிடிக்க அனுமதிக்கப்பட மாட்டாங்க. ஆனால் அதையும் மீறி ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படி இயேசுவை நோக்கி போய் அந்த 12 வருடமாய்ப்பட்ட பாடுகளுக்கு அவள் இயேசுவின் வஸ்திரத்தை போய் அந்த கூட்டத்துக்கு நடுவில் போய் தொட்டாளோ, அதே போல் அந்த சூனியமியாள் என்ன செய்தாள்? கர்மேல் பர்வதத்துக்கு அந்த தேவனுடைய மனுஷண்டத்தில் போய் அந்த தேவனுடைய மனுஷனுடைய காலை உறுதியாய் பிடித்து கொண்டாள். அவர் சொன்னார், அடுத்து நீங்கள் வாசிக்கும்போது அவர் சொல்கிறாரு, அவருடைய கோலை எடுத்து கேயாசியை பார்த்து சொல்கிறாரு, நீ இந்த தடியை கொண்டு போய் அந்த வழியில் ஒருத்தட்டையும் பேசாத, வழியில் எங்கேயும் நிற்காமல் கொண்டு போய் அந்த குழந்தையின் மேலே வை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவ விடுறது மாதிரி இல்லை. அடுத்த வசனம் வசிங்க. அந்த கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். அந்த கேயாசி அனுப்பினதுக்கு அப்புறம் கூட இவ விடலை. யாரை விடலை? எலிசா தீர்க்கதரிசியை விடலை. நீங்க வந்துதான் ஆக வேண்டும், எனக்கு அந்த கோலம் வேண்டாம், அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீர் அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி எலிசா தீர்க்கதரிசியை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போன போது அந்த எலிசா போய் அங்கே பார்க்கும்போது அந்த குழந்தை எப்படி கிடக்கிறது? செத்து கிடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு செத்து போன காரியத்தையும் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்திலெல்லாம் தோல்வியை கண்டிருக்கிறோமோ, எதிலெல்லாம் வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறோமோ, அதை உயிரோடு கூட எழும்ப செய்ய வல்லமையுள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை வீட்டுக்கு என்ன செய்யுங்க? அழைத்து கொண்டு போங்க. ஹல்லேலூயா. எங்களுக்கு கேஎஸ்சி எல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, நீங்களே எங்கள் வீட்டுக்கு வாங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரை கூப்பிடுங்க. எலிசா போனார். அங்கே போய் அந்த குழந்தையை பார்க்கும்போது செத்து கிடந்தது. அந்த குழந்தைக்கு முகங்குப்புற விழுந்து அந்த தன்னுடைய வாயோடு இருக்கும்படி அப்படியே மேலே போய் படுத்து கொண்டார். முதல்ல படுத்து எழும்பினார். கொஞ்சம் அந்த குழந்தையுடைய சரீரம் என்ன செய்தது? அனல் கொண்டது. ஹல்லேலூயா. செத்து போன குழந்தையுடைய சரீரம் அனல் கொண்டது. அதன் பின்பு மறுபடியுமாய் திரும்பவும் அதன் குழந்தையின் மீது படுத்தார். அதுக்கு பின்பு அந்த குழந்தை 7 தரம் தும்மி உயிர் பெற்று எழும்பினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்படி செத்து கிடக்கிற வாழ்க்கையும் ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்ப வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரை அழைத்து கொண்டு போங்க, ஆண்டவரை கூட்டிக் கொண்டு போங்க. ஒரு ஊழியக்காரர் டேனியல்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் மரித்து போனார். அவர் மரித்து அவரை மார்ச்சரியில் போட்டாங்க. மார்ச்சரியில் போட்டு 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாளாகி அந்த பிணத்துக்கு போடுற இன்ஜெக்ஷன்லாம் கூட போட்டாங்க. அப்படி போட்ட பின்பு அந்த ஊழியக்காரருடைய மனைவி சொன்னாங்க, இங்கே பக்கத்தில் ஒரு கூட்டம் நடந்துட்டுருக்கு, அந்த கூட்டத்தில் மட்டும் என் கணவருடைய உடலை தாங்க, நான் கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா என்ன செய்யலாம், திரும்ப அடக்கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பர்மிஷன் கேட்டு அந்த உடலை வாங்கி கொண்டு ரெனாட் போங்கேன்னு சொல்கிற ஒரு ஊழியக்காரர் பெரிய கூட்டம் நடத்திட்டு இருந்தார். அந்த கூட்டத்துக்கு இந்த செத்த உடலை 3 செத்து அந்த மார்ச்சரியில் போட்டு 3 நாட்கள் ஆகி இந்த ஊசியெல்லாம் பிணத்துக்குரிய ஊசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் தூக்கி கொண்டு இந்த அம்மா போகிறாங்க விசுவாசத்தோடு. என்னுடைய கணவர் உயிரோடு கூட வருவார் என்ற விசுவாசம். ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்து போனார், தலையில் அடிபட்டு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனார். கொண்டு போகிறாங்க. அங்கே கொண்டு போகும்போது பெரிய கூட்டம், பயங்கரமான கூட்டம். அந்த ரெனாட் பொங்கே அங்கே ஸ்டேஜ் பக்கத்தில் கூட கொண்டு போக முடியலை. ஆனால் அந்த கூட்டத்தின் நடுவில் வைத்து அவரை சுற்றி ஊழியக்காரர்கள் நின்று ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. ஜெபித்து கொண்டே இருக்கும்போது திடீரென்று அவருடைய காலில் சூடு வர ஆரம்பித்தது. கால் சுட ஆரம்பித்தது. காலில் சூடு வந்ததுக்கு அப்புறம் சரீரம் கொஞ்சம் அந்த குளிரெல்லாம் மாறி சூடாக மாறினது. திடீரென்று அவர் எழும்பி உட்கார்ந்து ஃபயர் ஃபயர் வாட்டர் வாட்டர்னு கத்துறாரு. பார்த்தா அவர் உண்மையிலேயே மரித்து
அவர் நரகத்தை எல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு அந்த நாட்கள். அவருடைய சாட்சி இன்றைக்கும் யூடியூப்பில் இருக்குது. டேனியல், அவருடைய பேர் ஏதோ ஒரு டேனியல்னு போட்டால் கூட வரோன்னு நினைக்கிறேன் நான். அந்த அவர் அப்படியே அவர் மரித்த போது என்ன நடந்தது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்னா, அவர் மரித்து அவர் அந்த சரீரத்தை அந்த ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் ஞாபகம் இருக்கும்போது, அந்த ஞாபகம் போகிறதுக்கு முன்னால் இவருக்கு நல்லா தெரியுது, அந்த ஆம்புலன்ஸில் 2 பெரிய தேவதூதர்கள் 2 பேர் பெருசாக 2 பேர் நிற்கிறாங்களா. அவர் மனைவி அவர் கையை பிடிச்சிட்டு இருக்காங்க, அதெல்லாம் தெரியலையா. அந்த 2 தேவதூதர்கள் இவர் எங்கேயோ மேலே தூக்கிட்டு போகிறது மாதிரி இருக்குது, அவ்வளோதான் அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் அப்படியே போகிறது மாதிரி இருந்துச்சாம். தேவதூதர்கள் அங்கே கூப்பிட்டு போகிறாங்களாம். போனால் பயங்கரமான இடத்த முதல்ல பார்க்குறாரு. நரகம் பயங்கரமாக, எல்லாரும் வேதனையில் துடிச்சிட்டு இருக்கிறாங்க, அழுறாங்க. இவருக்கு தெரிந்த ஒரு சிலர் கூட அந்த இடத்துல இருந்து, ஐயோ எங்களை இந்த இடத்துலேருந்து வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்களாம். ஆனால் இவரால் ஒன்றுமே செய்ய முடியல. அவர் அப்படியே வேதனையோடு பார்த்து கொண்டு நிற்கிறாராம். அப்போ அந்த இடத்துல போய் அப்படியே நிற்கும்போது ஒரு தேவதூதன் சொல்கிறாராம், இப்போது நீ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா நீ கூட இந்த நரகத்தில் தான் போகணும். அவர் ஊழியக்காரர், நீ கூட இந்த நரகத்தில் தான் போகணும். ஏன் தெரியுமா, அவர் மரிப்பதற்கு அன்றைக்கு அந்த காரை எடுத்துகிட்டு அவர் போகிறதுக்கு முன்னால் இவருக்கும் இவர் மனைவிக்கும் பயங்கரமான சண்டை வந்துச்சான். சண்டை வந்து அவங்க மனைவி இவரை அடிச்சிட்டாங்களாம். அடித்ததுனால இவருக்கு பயங்கர கோபம். அன்றைக்கி கிறிஸ்மஸ் நாள் அன்றைக்கு இவர் அரிசியெல்லாம் எடுத்துகிட்டு இன்னொருத்தங்களுக்கு கொண்டு கொடுப்பதற்காக போகும்போது தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு. இவர் மனைவியிட சண்டை போட்டுட்டு போகிறாரு. போகிற வழியில் தான் ஆக்சிடெண்ட் ஆகி இப்படி மரித்து போனார். இப்போ தேவதூதன் சொன்னானாம் வசனத்தின்படி. அதுக்கப்புறம் அவங்க மனைவி வந்து இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, என்னை மன்னிச்சிருங்க, நான் அடிச்சுட்டு தெரியாமல் அடிச்சுட்டு சாரி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் என்ன செய்யலை, மன்னிக்கலை. அதை மன்னிக்கலை, அந்த கோபத்திலே இருந்தாங்க. அப்போ தான் தேவதூதன் சொன்னானா, நீ மன்னிக்கலைல்ல, அந்த வசனத்தின்படி நீ கூட இப்போ இருக்கிற நிலைமையில் நீ இந்த நரகத்துக்கு தான் போகணும். இப்போ அவர் அழுதாரோ, ஐயோ எனக்கு வேண்டாம், அந்த நரகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரே ஒரு கிருபையினால் உனக்கு ஒரே ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பார்த்ததை போய் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், சொல்லணும். கிறிஸ்தவர்கள் மன்னிக்காமல் இருக்கிறாங்க நிறைய பேரை, அவங்க எல்லாம் இங்கே தான் போகிறாங்க, நரகத்துக்கு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதூதன் இவர்கிட்ட சொன்னாராம். அப்போ தான் இவருடைய ஜீவன் வந்து தான் இங்கே பயங்கரமான ஜெபம் நடந்துட்டு இருந்ததுனால இவருடைய ஜீவன் திரும்ப வந்தது. மரித்து 3 நாட்களுக்கு அப்புறம் நடந்த காரியம் இது. ஜீவன் திரும்ப வந்தது. அதுக்கப்புறம் அவர் வீடியோ எடுத்து அவர் அப்படியே, அதனால தான் அவர் எழும்பும்போது அந்த நரக அக்கினியை பார்த்த அப்படின்னால ஃபயர் ஃபயர் வாட்டர் வாட்டர்னு கத்துனாராம். எழும்பும்போது அப்படியே கத்திட்டு எழும்பினாராம். அப்படி அவர் எல்லாவற்றையும் வீடியோ எடுத்து எல்லா இடங்களுக்கும் அவர் அந்த வீடியோவை அனுப்பி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்ம என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும். நமக்கு ஒரு பரலோகம் இருக்கிறது, நமக்கு ஒரு நரகம் இருக்கிறது. ஆனால் அந்த நரகத்துக்கு என்ன செய்திடக்கூடாது, யாருமே போயிடக்கூடாது. இந்த சுனேமியாள் தேவனுடைய மனுஷண்டத்தில் போய் அந்த குழந்தையை திரும்பவும் என்ன செய்தாள், பெற்றுக்கொண்டாள். மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, இல்லைன்னு நினைக்காதீங்க. மரணத்துக்கு அப்புறம்தான் மெய்யான வாழ்க்கை. இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் எல்லாம் கொஞ்சம் நாட்கள் தான், கொஞ்சம் வருஷங்கள் சீக்கிரமாய் ஓடி போகும். அந்த உலகத்தில் நாம் எப்படி ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி பரிசுத்தமாய் வாழுகிறோம், எப்படி ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்கணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைக்கும் ஆண்டவரால் பதில் கொடுக்க முடியும். இந்த மரித்த மனுஷனை உயிரோடு கூட எழுப்ப முடியுமானால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லாம் மரித்து போய் கிடக்கிற காரியங்களையும் மறுபடியும் ஜீவன் பெற வைக்க வல்லமையுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஜீவிக்கிற, அன்றைக்கு லாசருவை மட்டும் ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பலை, இன்றைக்கும் ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பிட்டு இருக்கிறார் மரித்தவர்கள். இன்றைக்கு அநேகர் மரித்தவங்க, அநேகர் மரித்த பின்பு நடந்த காரியங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அநேகர் சொல்றாங்க, என்ன பார்த்தோம், என்ன நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிந்தாலும் இன்னும் நாம் அறிவில்லாமல் உணர்வில்லாமல் வாழ்ந்தோமானால் ஆண்டவர் நம்ம மேலே எப்படி சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆண்டவரை பிடித்து கொள்வோம். எந்த பிரச்சனையானாலும், எந்த போராட்டமானாலும், செத்து போய் கிடக்கிற காரியமானாலும் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். இன்றைக்கு மரித்து விட்டார் என்று நினைத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக மரித்தார்? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்தார்.
ஆனால் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிற ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அப்போ நம்முடைய பிரச்சனைகள் மனக்லேசத்தோடு இருக்கும்போது நம்முடைய மனக்லேசங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம என்ன செய்வோம், இறக்கி வைத்து விடுவோம். நமக்கு அந்த காரியத்தில் வெற்றியை கொடுக்க ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த இடத்துல அநேகர் அப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் சும்மா செய்தியை கொடுத்து அனுப்ப மாட்டார். இன்றைக்கு அநேகருடைய இருதயங்கள், மனதில் வேதனைகள், மனதில் கிளேசத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. அந்த வேதனைகளுக்கெல்லாம் பதில் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றி விடுங்க. இந்த சுனிமேல் பாருங்கள், வழியில் எங்கேயுமே நிற்கல, புருஷன்கிட்ட கூட சொல்லாமல் நேராக போகிறா. ஊழியக்காரனை பார்க்க போகிறேன்னு சொல்கிறேன், ஆனால் குழந்தை மரித்ததை சொல்லவில்லை. மரித்ததை சொல்லாதபடி போய் அந்த ஊழியக்காரனை கூட்டி கொண்டு வந்து அந்த இடத்துல அற்புதத்தை செய்யும்படியாயா, பெரிய ஒரு சாட்சி ஆண்டவர் வைக்கும்படியாக, இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் இதை சாட்சியாக வைக்கும்படியாக அந்த சுனியமைகளுடைய வாழ்க்கையில் 2வது முறை அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. முதல்ல அவர் பேசாமல் தான் இருந்தான், ஆனால் ஆண்டவர் குழந்தையும் கொடுத்தாரு. குழந்தையை கொடுத்து அதன் பின்பு வந்த மன கிளேச இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மனக்லேசங்களானாலும் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றி விடலாமா? இன்றைக்கு அதற்காக அந்த இடத்துல நாம் கடந்து வந்திருக்கிறோம். எல்லா மன பாரங்களையும், மனதில் இருக்கிற வேதனைகளையும் ஆண்டவருடைய பர்வதத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பர்வதத்தில் நாம் இறக்கி வைத்து விடலாம். அவர் நமக்கு அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒன்றை குறித்தும் அவிசுவாசப்படாதீங்க. அன்றைக்கு சுனிமேளுக்கு செய்தார் என்றால், அன்றைக்கு அந்த அன்னாளுக்கு செய்தார் என்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா மன கிளேசங்களும் இன்றைக்கு மாறணும். உங்களுக்கு உங்கள் இருதயத்தில் என்னென்ன பாரங்கள் இருக்கிறதோ, என்னென்ன கிளேசங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வைக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எழும்பி நின்று ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. அநேகர் மனவேதனையோடு, மனக்லேசத்தோடு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறீங்க. பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான போராட்டங்கள், இதில் எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அன்னாள் அன்றைக்கு ஜெபித்தாள், என் சிறுமையை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபித்தாளே. இன்றைக்கு நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பாருங்க. ஓ தேங்க்யூ லார்ட். ஓ ஷபா லகபா ரபா. ஹல்லேலூயா. அன்றைக்கு சுனிமியாளுக்கு அற்புதத்தை செய்த ஆண்டவர், அன்னாளுக்கு அற்புதத்தை செய்த ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறீரப்பா. ஓ ரிமா கரா சந்தரபா. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயாப்பா. ஓ மனக்லேசமுள்ள ஸ்திரீகளா இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்க இருதயத்தை ஊற்றி விடுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஓ மக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஓ ரிபா லாகபா ராஷந்தரபா. உன்னை விடுதலையாக்க போகிறார். உனக்கு அந்த காரியத்தில் அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அதனால தான் ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஓ எது செத்து போய்விட்டது என்று நினைத்தாயோ, இதற்கு ஜீவன் கிடைக்காது என்று நினைத்தாயோ, ஓ ஹல்லேலூயா. ஓ ரபா சந்தரா கபாரபா. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். சுனேமியாள் நினைத்தாள், எனக்கு இனி குழந்தை பிறக்காது. ஹல்லேலூயா. இனி குழந்தை கிடைக்காது என்று நினைத்தாள். ஆனால் தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்பி வைத்தார். ஹல்லேலூயா. அற்புதத்தை ஆண்டவர் செய்தாரே. ஹல்லேலூயா. ஓ இன்றைக்கு ஜீவன் பெற்று எழும்ப போகிறது. ஓ ரிமா கரா சந்தரபா. ஹல்லேலூயா அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஓ ரிகபாரா தீனா சந்தரா கமானா தீரா கபாரபா. ஓ ரிகபாரா தீனா ஷபாலா கபாரபா. ஓ ரிபாலா தீனா ஹந்துரா கபாரபா. செத்து போய் கிடக்கிற காரியங்கள்ல இன்றைக்கு ஜீவன் உண்டாக போகிறது. ஓ ரிமா கபாரபா சந்தரா கபாரபா. ஹல்லேலூயா. ஓ சிறுமைப்பட்டு ஹல்லேலூயா அப்பா அந்த பிரச்சனையை விட ஓ அதை குறித்த காரியங்கள் அப்பா உங்கள் நிந்தனைகள் இதெல்லாம் தாங்க முடியாதபடி இருக்கிற சூழ்நிலைகள் இதெல்லாம் மாறுகிறது. ரிமா கரா சந்தரா கபாரபா. ஓ ரிமா தீரா கபாரபா. உன்னுடைய கொம்பை ஆண்டவர் உயர்த்துவார். உன்னுடைய கொம்பை ஆண்டவர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. அன்னாளுடைய கொம்பை உயர பண்ணின ஆண்டவர். ஹல்லேலூயா. ஓ ரமா கரா சந்தரா கபாரபா. இந்த நாளிலே ஓ தேவனுடைய பர்வதத்தில் நீ வந்திருக்கிறாயே.
ஹalleluya. உன்னுடைய மன கிளேசங்களை அவருடைய சமூகத்தில் ஊற்றிவிடு. ஓ ரமா கரா சந்தரா கபரபா ஹalleluya. விடுதலை இன்றைக்கு ஒரு விடுதலை ஹalleluya. ஓ ரிமா லக்கமா நாதிரா ஷபலபா கபரபா ஓரி கபரபலபரபா ஹalleluya. ஹalleluya. thank you lord. உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி ஹalleluya. அன்னாளுக்கு ஒரு குழந்தை இல்ல 6 குழந்தைகளை ஆண்டவர் கொடுத்தாரு. ஓரிமா கபரபா சந்தரா கபரபா ஓரிமா கபரபலபா சந்தரா பலபரபா ஓரிமா தீரா கபரபலபரபா சந்தரா கபரபலபரபா. பெற்றுக்கொள். இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமை மேல இறங்குகிறது. ஆண்டவருடைய வல்லமை மேல இறங்குகிறது. பெற்றுக்கொள். ஹalleluya. ஓ சோர்ந்து போய் அழுது கொண்டு ஆண்டவரை துதிக்க முடியாதபடி அவரை மகிமைப்படுத்த முடியாத சூழ்நிலையில இருந்தாயே, இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை. ஹalleluya. ஓரிமா சந்தரமா எந்த பிரச்சனையினால உன்னுடைய இருதயம் வேதனைப்பட்டு ஒடுங்கி போனதோ, இன்றைக்கு அந்த பிரச்சனையில ஒரு விடுதலை. ஹalleluya. ஓரிமா கபா ரபா சந்தரா கபரபா ஓரி கபரபரபரபா ஹalleluya. ஓ thank you lord. உமக்கு நன்றி தகப்பனப்பா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். பெற்றுக்கொள். விடாத ஆண்டவருடைய காலை உறுதியை பிடித்துக்கொள். ஆண்டவரை உறுதியை பிடித்துக்கொள். எலிசாவுடைய காலை சுனேமியால் பிடித்துக் கொண்டது போல இன்றைக்கு ஆண்டவருடைய காலை பிடித்துக்கொள். ஆண்டவரை பிடித்துக்கொள். ஹalleluya. ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் விடுதலை வேண்டும். ஓரபா சந்தரா கபரபா ஓரிமா கபரபா ஹalleluya. சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற ஆண்டவர். ஓரபா சந்தரா கபரபா ஹalleluya. thank you lord. உமக்கு நன்றி தகப்பனேப்பா. ஓரிமா கபரபலபா சந்தரா கபரபா ஓரிமா கபரபலபரபரபா ஓரிமா சந்தரபா ஹalleluya. ஓ ஹalleluya. thank you lord. ஓரபா சந்தரபா கபரபா. சுனேமியாளை வேதத்தில் சரித்திரமா எழுதப்பட்டிருக்கிறது போல, அன்னாளுடைய சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது போல உன்னுடைய சரித்திரமும் எழுதப்படும். ஹalleluya. ஓ ரமா கரா சந்தரா கமானா தீரா கபா ரபா ஓ ரிகபாரா தீனா ஷபா கபரபா. அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேகருக்கு முன்பாக சாட்சியாக உன்னுடைய வாழ்க்கை எழுதப்படும். ஓ ரிமா கரபா சந்தரா கபரபா ஓ ரிகபரபலபரபரபரபரபா. ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள். அவரை உறுதியை பிடித்துக்கொள். அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. அவர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். ஓரிபா கபாரபா சந்தரா கபாரபா ஓடுகிறது. ரிகபாரபா சந்தரா கபாரபா ஓரிமா கபாரபா தீரா கபாரபா. உனக்கு வெட்கத்தை கொண்டு வந்த சத்துரு, ஓ ஹalleluya, உன்னுடைய வாழ்க்கையில வெட்கத்தை கொண்டு வந்த சத்துரு ஓடுகிறான். ஓரிமா கபாரபா கபாரபா ஓரி கபாரபலபரபரபரபரபா ஓரி பலபரபரபரபா ஓரி கபாரபலபரபரபரபா ஓரிமா சந்தரா கபாரபா. thank you lord. உமக்கு நன்றி தகப்பனப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. thank you lord. ஊற்றி விடுங்க. உங்க இதயத்தின் பாரங்களை முற்றிலும் ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வைத்து விடுங்க. ஹalleluya. ஓரிமா கரா சந்தரா கபரபா. உனக்கு அற்புதத்தை செய்யும்படியாகத்தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya. அவருடைய பர்வதத்தில் இவனை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஓரிமா கபரபா சந்தரபா கபரபா ஓரி கபரபலபரபலபா ஷபலபரபா. உன்னுடைய சிறுமை அவர் கண்ணோக்கி பார்க்கிற ஆண்டவர். ஓரிமா கபரபா கதுரா சந்தரபா கபரபா. எந்த இடத்துல எல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டாயோ, எந்த இடத்துல எல்லாம் வேதனை அனுபவித்தாயோ, எந்த இடத்துல எல்லாம் நிந்திக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல எல்லாம் அவமானப்படுத்தப்பட்டாயோ, அந்த இடத்துல உன்னுடைய தலையை உயர பண்ணுகிற ஆண்டவர். உன்னுடைய தலையை உயர பண்ணுகிற ஆண்டவர். ஓ ரபா சந்தரா கபரபா ஓரிமா கபரபா ஹalleluya. ஓரிமா கபரபா சந்தரா கபரபா ஓரிமா கபரபா ஹalleluya. thank you lord. உமக்கு நன்றி தகப்பனே. சூனேமியாளுக்கு குழந்தையை கொடுத்தது, அதை கொன்று அப்படி அவளுக்கு நிந்தையை மறுபடியும் கொடுப்பதற்கு அல்ல. ஓ ரபா சந்தர மறுபடியும் உயிரோடு கூட எழுப்பி அவளை சாட்சியாக நிறுத்தும்படியாகத்தான் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்யும்படியாகத்தான் இன்றைக்கு ஹalleluya அவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹalleluya. thank you lord. உமக்கு நன்றி தகப்பனேப்பா. மரித்து போய் கிடக்கிற எல்லா காரியத்திலும் நீ ஜீவனை கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஓரிமா கபரபா சந்தரா கபரபா ஹalleluya. thank you lord. உமக்கு நன்றி தகப்பனேப்பா. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன்.
உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உதவாத என்னையும் உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் ஆமென். ஓரமா கரபா சந்தரபா. உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீர் மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீர் மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பாமே ஓஷபா கபரபா இல்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் ஆமென். ஓரபா சந்தர கபரபா ஹல்லேலூயா. குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஆமென். ஓரபா சந்தரபா கபரபா. ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஓரிமா கபரபா சந்தர கமானமா. ஹல்லேலூயா. உன்னுடைய சரீரத்தின் அவயவங்களை உயிர்ப்பிக்கிறது. உன்னுடைய சரீரத்தின் அவயவங்களை உயிர்ப்பிக்கிறது. ஓரபா சந்தர கமானமா. ஹல்லேலூயா. 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 Thank you Lord. ஆண்டவருடைய வல்லமை அளவில்லாமல் இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஓ பெற்றுக்கொள், ஆண்டவருடைய வல்லமை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. விடுதலையோடு இன்றைக்கு கடந்து செல். உன்னை நெருக்கிக் கொண்டிருந்த எல்லா போராட்டங்களும், உன்னை அழுத்தி கொண்டிருந்த பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்க போகிறார் இன்றைக்கு. ஓரிபா சந்தரா கபரபா. ஹல்லேலூயா. ஓரிமா கபரபலபரபா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம் உன்னை நிரப்புகிறது. ஓரபா கபரபா. உன்னுடைய துக்கம் எல்லாம் எடுபட்டு போகிறது. உன்னுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுகிறார். உன்னுடைய இதயத்தில் ஆண்டவருடைய சந்தோஷம் இறங்குகிறது. ஓரிபா கபரபா சந்தரா கபரபா. ஓரி கபரபலபரபலபரபா. உன்னை துக்கப்படுத்தி கொண்டிருந்த காரியங்கள், உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் வெளியேறுகிறது. ஹல்லேலூயா. ஓரிமா சந்தரா கபரபா. ஓரி கபரபலபரபா. ஹல்லேலூயா. ஓ சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிற ஆண்டவர், பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற ஆண்டவர் அவர். ஓரபா சந்தரா கபரபா. ஓரிமா கபரபலபரபா. ஓரி கபரபலபரபரபா. ஓரிபா சந்தரபா கபரபா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓரபா சந்தரா கமானா தீரா கபரபா. ஓரிபா சந்தரபா கபரபா. ஓ ஹல்லேலூயா. எங்கெல்லாமோ போய் பார்த்து விட்டாயே, விடுதலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு ஆண்டவனை விடுதலையாக்குகிறார். இன்றைக்கு ஆண்டவனை விடுதலையாக்குகிறார். ஓரபா சந்தரா கபரபா. ஓரிபா லக்க தூரா கபரபா. ஓரிமா சந்தரபா கபரபா. பெற்றுக்கொள். வாயை விரிவா தர, வாயை விரிவா தர. ஆண்டவர் நிரப்புகிறார், நிரப்புகிறார், நிரப்புகிறார். ஆண்டவர் வல்லமை இறங்குகிறது. ஹல்லேலூயா. 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 அந்தகாரத்தின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. பிசாசின் வல்லமையில் அழிக்கப்படுகிறது. ஓ ரிபா கபரபா. இனி உன்னை மேற்கொள்ள முடியாது.
ஓரமாக்காரா தீனா சந்தரபா கபரபா ஓரி கபரபலபரபா. தைரியமா எழும்பு, தைரியத்தோடு எழும்பு, தைரியத்தோடு ஆண்டவருக்காக எழும்பு. ஓரபா சந்தரா கபரபா. ஹalleluya. thank you lord. உமக்கு நன்றி தகப்பனேப்பா. ஹalleluya. ஓரி கபரபா சந்தரபா கபரபா ஓரமா கபரபா. ஹalleluya. thank you lord, thank you lord. உமக்கு நன்றி தகப்பனேப்பா. ஹalleluya. ஓஷி கபரபா. ஹalleluya. ஓரிமா கபரபா சந்தரபா. ஹalleluya. சாத்தான் உன்னை இருளிலே இருக்க பண்ணியிருந்தான். அந்த இருளிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருகிறார் ஆண்டவர். ஹalleluya. அவருடைய வெளிச்சம், அவருடைய வெளிச்சம் உனக்குள்ள பிரகாசிக்கிறது. ஓ ரிபா கபா ரபா சந்தரா கபா ரபா. ஓ இருளின் ஆதிக்கத்திலிருந்து வெளியே வருகிறாய். உன்னுடைய வீட்டுக்குள்ள இருள் விலகுகிறது. ஹalleluya. ஓ உன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற இருள் விலகுகிறது. ஓரமா சந்தரா கபா ரபா. ஹalleluya. எல்லாரையும் சோர்ந்து போக பண்ணின இருள், எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டிருந்த இருள், ஓரமா கபா ரபா சந்தரா கபா ரபா. ஹalleluya. வெள்ளி ஏறுகிறது. ரீகபாரா சந்தரா கபரபா. உன் வீட்டுக்குள்ள செத்து போய் கிடக்கிற காரியங்கள் ஓரிமா சந்தரா கபரபா உயிர் பெற்று எழும்ப போகிறது. ஓ ஹalleluya. thank you lord. உமக்கு நன்றி தகப்பனே. ஓ செத்து போய் கிடக்கிற காரியங்கள் உயிர் பெற்று எழும்ப போகிறது. thank you lord. உமக்கு நன்றி தகப்பனேப்பா. ரிமா சந்தரா கபரபா ஓ ஷிகபரபா. ஹalleluya. thank you lord. ஓ thank you lord, thank you lord. உமக்கு நன்றி தகப்பனேப்பா. உமக்கு நன்றி. பிடித்துக்கொள் ஆண்டவருடைய பாதத்தை உறுதியாக பிடித்துக்கொள். ஓ விடாத. கேஆர்சி விலக்க வந்தாலும் விடாத. ஆண்டவருடைய பாதத்தை விட்டு விடாதே. ஹalleluya. விட்டு விடாதே. ரிமாக்காரா சந்தரா கமானா தீரா கபரபா ஓரி கபரபலபா சந்தரபா கபரபா ஓ ரிமாக்காரா தீனா ஹந்துரா கபரபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உன்னுடைய மன கிளேசங்கள் எல்லாம் வெள்ளி ஏறுகிறது. ஓரிமா கபாரா சந்தரபா கபரபா. ஓ thank you lord. உமக்கு நன்றி தகப்பனேப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அற்புதத்தின் நாள் இன்றைக்கு. உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இன்றைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு ஒரு விடுதலை நாள். ஹalleluya. ஓ ஹalleluya. விடுதலை நாள். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஹalleluya. ரிமா கரா தீனா ஷபா கபா ரபா கரா தீரா கபா ரபா ஓரி கபாரபா. உயிரற்ற காரியங்கள் இந்த ஒரு விடுதலை. ஹalleluya. ஓ thank you lord, thank you lord. ஓ ஹalleluya. மக்கு நன்றி அப்பா, மக்கு நன்றி அப்பா. ஹalleluya. தகப்பனே மக்கு நன்றி. ஓ பெரிய தீர்க்கதரிசியாய் அவர் நம்மத்தில கடந்து வந்திருக்கிறார். ஓ ரமக்கரா தீனா சந்தரா கபாரபா ஓரி கபாரா தீரா கபாரபா. ஹalleluya. ஓரி மக்கபரா பல 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 பரபா. ஹalleluya, ஹalleluya. thank you lord, thank you lord. மக்கு நன்றி அப்பா. ஹalleluya. ஓ thank you master. மக்கு நன்றி தகப்பனேப்பா. ஓரி கபாரபா சந்தரபா கபாரபா. ஹalleluya. ஓ மக்கு நன்றி, நன்றி, நன்றி. ரீமா கரபா தீரா கபாரபா. ஹalleluya. உயிர் தெழுந்த ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாயே. ஓ ஹalleluya. அந்த உயிர் தெழுதல் பண்டிகையை நீ கொண்டு ஆடுவதற்கு முன்பதாகவே உன்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு உயிர் தெழுதல் நடக்க போகிறது. ஓ ரமா சந்தரா கமானா ஓ ரிமா கபரபா. ஹalleluya. ஓ ரிகபாரா தீனா ஷமா கபரபா ஓ ரிகபாரா தீரா கபரபா. ஹalleluya. ஓ வீட்டுக்குள்ள ஒரு உயிர் தெழுதல் நடக்க போகிறது. ஓ ரிமா சந்தரா கபரபா ஓ ரிகரபல பரபல பரபா. ஹalleluya. ஓ ரிமா கரபா சந்தரா கபரபா. ஹalleluya. thank you lord. மக்கு நன்றி தகப்பனேப்பா. பயப்படாதே, பயப்படாதே. விசுவாசத்தை விட்டு விடாதே. உறுதியாய் பிடித்துக்கொள். எப்படி அந்த பகலிலேயே சுனேமியாள் அந்த பர்வதத்தை நோக்கி ஓடி எலிஷாவுடைய கால்களை உறுதியாய் பிடித்து கொண்டாளோ அதே போல உறுதியாய் பிடித்து கொண்டு ஓ ஹalleluya. அந்த ஆண்டவரை விட்டுறாத. ஹalleluya. அவர் உனக்கு அற்புதம் செய்யும்படியாக தான் கடந்து வந்திருக்கிறார். ஓரிமா லாக்கரா தீனா ஷபா கபா 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 ஓ ரிகபாரா பா கபாரா பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. thank you lord, thank you lord, thank you lord. hallelujah. Oh thank you lord, thank you lord. hallelujah. Oh rikabara shandaraba kabaraba. hallelujah, hallelujah. thank you master. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி.
ரிகபரபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதங்கள் நடக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது. ரிகபரபா கபரபா. ஓ ரிகபரபலபலபலபா ஷபலபா கபரபா. ஓ thank you Lord, thank you Lord, thank you Lord. ஓ ஷபா கபரபா. ஓ ரிமா கபரபலபலபலபா. ஓ ரிமா கபரபலபலபலபா. ஹalleluya. ஓ ரிகபரபலபலபலபா. ஹalleluya. ஓ thank you Lord, thank you Lord. ஹalleluya. ஓ ரிபா ஷபா கபரபா கபரபா. விடுதலை விடுதலை, எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை. ஓரிமா கபாரபா. எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை. ஹalleluya. உன்னை சத்துரு கட்டி வைத்திருந்த எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை. ஹalleluya. பெற்றுக்கொள். ஓரிபா கபாரபா சந்தரபா கபாரபா. ஓ ஹalleluya. உன்னை ஒரு முத்திரை மோதிரமா ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஆனால் நீ அவரை துதிக்க விடாதபடி, அவரை ஆராதிக்க விடாதபடி சத்துருவினை கட்டி வைத்திருந்தான். பலவித நெருக்கங்களை கொடுத்து, பலவித போராட்டங்களை கொடுத்து, ஓ ரிமா கபாரபா சந்தரபா கபாரபா. முத்திரை மோதிரமாய் தெரிந்தெடுக்கப்பட்ட உன்னை அவருடைய சமூகத்திலிருந்து தள்ளும்படியாய் சத்துரு பல தந்திரங்களை உன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தான். ஆனால் சத்துரு வெட்கப்பட்டு ஓடுகிறான். ஹalleluya. ஓ ரிமா கபாரபா. என்ன நடந்தாலும் நீ அவரை துதிக்க போகிற. ஹalleluya. ஓ ரிகபாரா ஷபலா கபாரபா. ஓ ஹalleluya. நீ அவருடைய முத்திரை மோதிரம். ஹalleluya. thank you Lord. உமக்கு நன்றி தகப்பனேப்பா. ஓ thank you Lord. உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பலவீனங்கள் எல்லாம் ஓடி போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி தகப்பனேப்பா. மன கிளேசங்களை நீர் மாற்றி போட்டதற்காக உமக்கு நன்றி. ஓ ரிமா சந்தரா கபாரபா. மன கிளேசத்தோடு இருந்தவர்களை மகிழ்ச்சியாய் நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை அப்பா மது பிள்ளைகளை தாங்க போகிறதற்காக, உம்முடைய கிருபை மது பிள்ளைகளை நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு நன்றி. சத்ருவின் கை எடுக்கப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓ தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி அப்பா. சத்ரு வெட்கப்பட்டு ஓடினதற்காக உமக்கு நன்றி. இவர்களுக்கு தடையை உண்டு பண்ணின சத்ரு, இவர்களுக்கு ஆசீர்வாதங்களை தடுத்து வைத்திருந்த சத்ரு வெட்கப்பட்டு ஓடினதற்காக உமக்கு நன்றி தகப்பனேப்பா. நீர் உமது பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதித்து அப்பா ஹalleluya அவர்களுடைய சரித்திரங்களை நீர் எழுத போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நிறைவான ஆசீர்வாதத்தோடு இவர்களை அனுப்புகிறதற்காக உமக்கு நன்றி. ஒரு கரங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நம்முடைய பிரசன்னம் ஹalleluya அளவில்லாத நம்முடைய பிரசன்னம் அந்த பிள்ளைகளையும் அது பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆளுகை செய்வதாக. ஒரு வீடுகளுக்குள்ள நம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி வருவதாக. நம்முடைய சமாதானம், நம்முடைய சந்தோஷம் நிறைவாய் அவர்கள் வீடுகளுக்குள்ள தங்கி இருப்பதாக. சமாதானத்தோடு நீர் அனுப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தோடு அனுப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அது கரங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென்.